ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆல், தேங்க்ஸ் டு ஆல். வாங்க மக்களே. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மாதிரி அடுக்கு பானை இருக்குது. இப்போ ஈஸியான முறையில் கிராமத்து முறைப்படி அதிரசம் ஈஸியாக செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 படி பச்சரிசி எடுத்துக்கலாம். முன்னாடி நாளே எடுத்து ஊற வச்சிடணும் தண்ணியில் போட்டு. 2 படி கரெக்டாக அளந்து பச்சரிசி எடுத்து ஊற வச்சிடணும் மக்களே. அதை கல் நெல் எல்லாம் இல்லாமல் அழகாக புடச்சிட்டு எடுத்து ஊற வச்சுக்கணும். பார்க்கலாம், அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அழகாக ஈஸியான முறையில் பயங்கர ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக ஒரு அதிரசம் செஞ்சுக்கலாம் வீட்டில். நம்ம கைப்பட செய்கிறது உடைய டேஸ்ட்டே தனி தான். அழகாக எடுத்து 2 படி அரிசியை க்ளீன் பண்ணி ஊற வச்சாச்சு. அடுத்த நாள் எந்த டைமுக்கு ஊற வைக்கிறீங்களோ அடுத்த நாள் எடுத்து அந்த அரிசியை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கும். அதிரசத்துக்கு தேவையான பொருட்கள் 2 படி அரிசிக்கு 1 கிலோ வெல்லம், ஒரு 100 கிராம் எள், ஒரு 10 ஏலக்காய். அது ஊறினதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணணுன்னா அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு அழகாக ஈஸியாக பாத்திரத்தில் வச்சு அதை துணி வச்சு வேடு கட்டி ஒரு இடத்துல தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு வடித்து சாய்ச்சி வச்சுட்டோமா போதும், ஃபுல்லாக வடிஞ்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் மனைவி அதை அதுக்கு துணி கட்டிகிட்டு இருக்காங்க, ஹெல்மெட் போட்டுட்ருக்காங்க. ஹெல்மெட் போட்டு அதை சேஃப்டியாக எறும்பு எதுவும் உள்ளே போகாமல் அரிசி கீழே சிந்தாமல் நம்ம கிராமத்தில் இருக்கிற உரல் மேலேயே சாய்ச்சி வச்சாச்சு. பாருங்கள் தண்ணி எப்படி அந்த ட்ரை ஆகுதுன்னு நல்லா தெரியுதுங்களா? இந்த மாதிரி ட்ரை ஆகிட்டுருக்கோம். அந்த சமயத்தில் 9 மணி 1 மணி நேரம் அதை நல்லா வடிய விட்டு எடுத்தாச்சுன்னா எடுத்து அடுத்தது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசியை எடுத்து பார்த்தோமா தெரியும், தண்ணி சுத்தமாக இருக்காது. பாருங்கள், சுத்தமாக இல்லை 1 மணி நேரம் விட்டோன்னே. எடுத்துகிட்டு இப்போ அதை பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அடுத்தது தான் மெயின் முக்கியமான வேலையே இருக்குது மக்களே. என்ன அப்படின்னா, உலக்கையை வச்சு உரல் அரிசியை போட்டு மாவாக்குற வேலை. இதெல்லாம் கிராமத்தில் மட்டும்தான் நடக்கும். இப்போல்லாம் நிறையா பேருடைய வீட்டில் உலக்கை அப்படிங்கிற ஒன்று பயன்படுத்துகிறதே இல்லை. இருக்கானே தெரியல, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்குது. அரிசி பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரை ஆகி வந்திருக்குன்னு. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அடுத்தது உரலை குளிப்பாட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக துணியை போட்டு துடைச்சிடணும். ஃபஸ்ட்டு நல்லா 2 டைம் கழுவிட்டு அதில் மண் எதுவும் இல்லாமல் துணியை போட்டு வர துணி போட்டு நல்லா துடைச்சிடணும். துடைச்சி பாருங்கள், பிளாக்கி துடைக்கிறாங்க மேடம், நல்லா துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு சுத்தமாக இருக்கும்போது தான் அதை அரிசியை அதில் போட்டு அடுத்தது இது அரிசி என்ன பண்ணணும்னா நம்ம இடிக்கும் போது சைடில் எல்லா இடத்துலையும் செதறி ஓடும். அதுக்காக இப்போ நம்ம குக்கிங் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிட்டு அதுக்கு ஒரு சேஃப்டி, அதுக்கு பேர் எங்கள் ஊரில் உரல் புட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அரிசி போட்டாச்சு. 2 படியை 1 படி ஒரு டைம் போட்டுக்கலாம். 1 படி அரிசி கொட்டி 1 டைம் இடிக்கலாம், 2 டைம் இடிக்கலாம் ஒவ்வொரு படியாக. அது நிறையா அடுத்தடுத்து சொல்லலாம், என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போட்டாச்சு. போட்டு நல்லா இடிக்கணும். இந்த மாதிரி இடிச்சிட்டே இருக்கும்போது கிராமத்துலலாம் ஒரு சில பாட்டெலாம் பாடிக்கிட்டே இடிப்பாங்க. அதே மாதிரி 2 உலக்கை வச்சு இடித்ததும் நானே இடிச்சிருக்கேன் எங்கள் அம்மா கூட, நான் சின்னதாக இருக்கும் போதெல்லாம். ஒரு உலக்கையை இடித்தோடனே அடுத்து இன்னொரு உலக்கையில் இடிப்பாங்க. நல்லா மாவு பாருங்கள்
ஓரளவுக்கு மஞ்சு வந்துருச்சு. இதில் என்ன பண்ணணுன்னா நம்மளையும் இடிக்க விட்டாங்க மக்களே, என்ன பண்ணுறது. ஸோ சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நல்லாயிருக்கு இடிக்கிறதும், நல்ல ப்ராசஸ் தான். குத்தடி குத்தடி செயலக்கா, குனிஞ்சி குத்தடி செயலக்கா அப்படியே நம்மளையும் இடிக்க விட்டாங்க. இடிச்சுட்டா அதில் வந்து மாவு வந்து எகிரி, இப்போ நம்ம இடிக்கும் போது அங்கே பாருங்கள் இந்த மாதிரி எகிரி மேலே வந்து விழுகணும். அப்போ தான் மாவு வந்து பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தமாக. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மாவை எடுத்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜல்லிக்க போகிறோம். ஸோ ஜல்லடையில் போட்டு அழகான ஒரு பாத்திரத்தில் சலிச்சிங்க அப்படின்னா மாவு தனியாகவும் அதில் மேலே அந்த கப்பி தேவையில்லாததெல்லாம் வரும். தேவையில்லாதில்ல, திரும்பவும் அதையும் இடிக்கணும். ஆக்சுவலி 2 படி அரிசியை 2 டைம் இப்போ இடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு படி ஒரு டைம் இடிச்சிங்கன்னா அதில் சலித்து திரும்ப ஒரு படி வரும் அந்த கப்பி மட்டும். அதை நீங்கள் திரும்ப இடிக்கணும். திரும்ப சலிச்சிங்கன்னா திரும்ப ஒரு அரை படி வரும். ஸோ அடுத்தது ஃபைனல் டச்சுக்கு போயிடலாம். அந்த மாதிரி இடிச்சிட்ருக்கிறவங்க இது வந்து அடுத்தது 2வது போட்டு இடிச்சிட்ருக்காங்க. ஸோ நல்லா மாவு வந்தவுடனே இங்கே பாருங்கள், இதில் ஒரு படி மாவு இடித்தது இருக்குது. ஸோ அடுத்தது கொண்டு வந்து சலிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சலித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த ஃபைனல் எல்லா மாவையும் சலிச்சுட்டு இருக்கும்போதே இவங்க என்ன பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கடுமையான வேலை கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா இந்த வெல்லம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 1 கிலோ, அந்த வெல்லத்துக்கான ப்ராசஸ்ஸு நம்மளை அதை என்ன பண்ணால் சீவி தான் எடுக்கணும். உடச்சி எடுத்திங்கன்னா அதை நீங்கள் பாவாக காசும் போது கட்டி கட்டியாக வரும். வந்தாச்சு மக்களே நம்மளுடைய ப்ராசஸ்க்கு. இதை என்ன பண்ணணுன்னா சீவணும், அப்படியே ஒவ்வொரு இதுவாக செதுக்கணும். ரொம்ப ஸ்லோவாக தான் செய்ய முடியுது, கட்டியாக வரவே கூடாது வெல்லத்தை பொறுத்தளவுக்கு. அப்போ தான் நம்ம பாவு செய்யும்போது அழகாக இருக்கும். அதே மாதிரி வெல்லத்தில் நான் செய்யும் போது நிறைய அந்த கல், நூல் இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக இது பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளை வெல்லம் சிவன் சிலை மாதிரி நம்ம வெல்லம் வந்துருந்துச்சு. ஓகே மக்களே, அடுத்தது மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ப்ராசஸ் போயிட்டு நம்மளுடைய ஏலக்காய் வெல்லமும் ரெடி எடுத்தாச்சு செதுக்கி. இப்போ வந்து ஏலக்காய், எள்ளு இதை 2யும் வந்து வறுக்கணும் மக்களே. நம்ம வானிலையை வச்சாச்சு. ஸோ அக்னி பகவான் எரிகிறாரு. இப்போ வந்து பண்ணணுன்னா எள்ளை வறுக்கணும். லேசாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுக்கும் போது சரியான நல்ல மணம் வரும். அடுத்தது இதுலேயே ஏலக்காயும் போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல்லும் இருக்கும், இந்த பச்சை வாசனை இல்லாமல் இடிக்கும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் தூள் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்மளுடைய பிளாக்கி மேடம் வந்து வறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம பிளாக்கி தூங்கிக்கிட்டு இருந்தான். அவனை போய் கொஞ்சம் சேட்டை பண்ணி எழுப்பி விட்டு போயா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டான். நான் வாடான்னா அவன் போடான்னா, அப்புறமா படுத்து தூங்கிட்டான் திரும்பவும். ஓகே, நம்ம அடுத்த ப்ராசஸுக்கு போயிடலாம். ஏலக்காயை வறுத்தாச்சு, எள்ளையும். இப்போ வந்து 2யும் நம்ம என்ன பண்ணோம்னா எள்ளு இடிக்கக்கூடாது. ஸோ ஏலக்காயை வந்து இடிக்கணும். ஸோ நல்லா பவுட்ராக பண்ணுற அளவுக்கு அந்த இது தூள் இல்லாமல் இடித்தாச்சு. ஸோ எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெல்லத்தை வந்து பாவாக்கணும். ஸோ பாவு வந்து இதுக்கு பதம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம ஆல்ரெடி நல்லா திருவி எடுத்தனால 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே அடுப்பில் வச்சிங்கன்னா என்ன பண்ணணுன்னா அடுப்பில் வச்சுட்டு கிண்டணும். ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆகிடும். ஆனோடனே நம்ம அதை கிண்டணும். கிண்டிகிட்டே இருந்தோம்னா பாவு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கு எப்படி அப்படின்னா அந்த அந்த இது வச்சுருக்காங்களா மத்து, அதை எடுத்து காட்டுவாங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்.
ஸோ அந்த நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், கட்டி இல்லாமல். ஸோ அப்படி ஒரு கருத்தினியை பிடிச்சிக்கிட்டு நம்ம விநாயகரை சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பாவு வந்து ரெடி ஆகும். நம்மளுடைய அதிரசத்துக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குற பாகு. பாருங்கள், இதுதான் பதம். ஸோ பாவு ரெடி. இப்போ இதை என்ன பண்ணால் நல்ல பதம் வந்த உடனே இறக்கிடணும். இறக்கிட்டு அடுத்த ப்ராசஸ் மாவையும் பாவையும் ஒன்று சேர்க்கணும். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்ல ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். நான் சரியான வாசனைங்க, கம்மன்னு மணம். அடுத்தது எள்ளை கொட்டிடலாம். ஸோ எள் இது எல்லாத்தையும் ஏலக்காய் பொடி பாவில் கொட்டி கிண்டிக்கலாம். அடுத்தது நம்ம இடித்து சலித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த 2 படி அரிசி மாவையும் கொட்டலாம். கொட்டும் போது சூடாக இருக்கும், நல்லா சேஃப்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் கொட்டணும், ஒரு ஆள் கிண்டணும். ஸோ இந்த கொட்டுற வேலை வந்து நமக்கு கிடச்சிருந்தது. அந்த வேலையை சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல என்ன பண்ணணும்னா கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் நல்லா அந்த மாவு வந்து பாவோட மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இந்த கிண்டும் போது பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற மாவு இந்த இதெல்லாமே இல்லாமல் கட்டி வராமல் கிண்டணும். ஸோ கட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் நல்ல நம்ம இது இப்படி கிண்டும் போது ஆனால் சரியான ஸ்மெல் வரும். ஸ்மெல் மீன்ஸ் வாசனை. ஸ்மெல்னால் பேட் ஸ்மெல் அப்படி இல்லை, வாசனை. ஸோ நல்ல வாசனை கமகமுன்னு. இப்போயே அந்த மாவை எடுத்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு. கொஞ்சம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கள் மாஸ்டர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க. இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்னென்னா கைப்படக்கூடாது. ஸோ கைப்பட்டால் மாவு அந்த ஏதோ ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க, புளிச்சிருமா என்னமோ சொன்னாங்க. ஸோ அதனால் கைப்படாமல் கிண்டி அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சு எடுத்த மாதிரி இந்த மாவை இப்போ எத்தனை மணிக்கு நம்ம கிண்டி அதை ஒரு நிலையில் வைக்கிறோமோ அதுக்கு வேடு கட்டி அழகாக எடுத்து வச்சிடணும். அடுத்த நாள் அதே டைமுக்கு. ஸோ இப்போ நீங்கள் காலைல ஒரு 11 மணிக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் 11 மணிக்கு நீங்கள் மாவை எடுத்து சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வெற்றிகரமாக நிறைவடைஞ்சது. ஸோ மாவு வந்து பாருங்கள் எவ்வளோ பதமாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி அழகாக மாவு பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஒரு வேடு கட்டி, வேடு மீன்ஸ் ஒரு துணி போட்டு நல்லா கட்டி அதை எடுத்து ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணி வச்சிடலாம். ஸோ நீங்களும் யாரெல்லாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அதிரசம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். இது பார்ட் 1. ஸோ பார்ட் 2வில் பார்க்கலாம் அதிரசம் அடுத்தது எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்லாம் இருக்குது. இன்னும் இந்த அதிரசத்துக்கு கூட சேர்க்கக்கூடிய சீக்ரெட் மாவுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ டு ஆல். வெல்கம் டு ஆல்.